முதலாவதாக நாங்கள் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் என்பது பிரார்த்தனை தான், துஆ தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்-துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படி என்று சொன்னால், நாம் தொழுதால், நோன்பு வைத்தால், ஜக்காத்து கொடுத்தால், ஹஜ் செய்தால், திக்ர் செய்தால், குர்ஆன் ஓதினால், சுன்னத்துக்கள் தொழுதால், இவைகள் எல்லாமே அதன் ஊடாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி என்று சொன்னால், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். தொழுதால், நோன்பு வைத்தால், ஜக்காத்து கொடுத்தால், ஹஜ்ஜி செய்தால், குர்ஆன் ஓதினால், தஸ்பீஹ் செய்தால், இந்த எல்லா இபாதத்துக்களின் ஊடாகவும் எங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை தா, எனது பாவங்களை மன்னித்து விடு, எனக்கு நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றி விடு, என் பிரச்சனைகளை தீர்த்து விடு என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்யுது? இந்த அனைத்து வணக்கங்களிலும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பதுதான் வணக்கமே, பிரார்த்தனை என்பதுதான் வணக்கமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கான காரணம், மனிதன் எவ்வளவு வணக்கம் செய்தாலும் அந்த வணக்கத்துடைய உள்ளர்த்தம் என்ன என்றால் பிரார்த்தனை தான். அதனூடாக அவன் சொர்க்கத்தை கேட்கிறான், நரகத்தை வேண்டாம் என்கிறான், தனது வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இதுதான் அவனுடைய நோக்கம். எனவே துஆ என்பது ஒரு முழுமையான ஒரு வணக்கம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோல